என் மருமக எலெக்ஷனுக்கு ஊருக்கு வருவா, அவளுக்கு ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சு நம்ம வீட்டுல அவளுக்கு விருந்து வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது எதுவுமே நடக்காது போல இருக்கியா? பாட்டி கவலைப்படாதீங்க, நீங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க பாட்டி. டிரைவர் மாப்ள, சீக்கிரம் வரீங்களா? கோயிலுக்கு போகணும், டைம் ஆகுது. சரிங்க பாட்டி, நீங்க பத்திரமா வீட்டுக்கு போங்க. பாட்டி மனசை போட்டு குழப்பிக்காம நீங்க வீட்டுக்கு போங்க. சகல சொன்ன மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்கும் பாட்டி. நீங்க தைரியமா இருங்க. பரமா பார்த்து போங்க பாட்டி. ஐயா, நான் போயிட்டு வரட்டுமா? சரிம்மா, பார்த்து போங்க. சரி ஐயா. பாட்டி, என்ன தாயே? பாட்டி, அம்மாவும் சித்தியும் அப்படி பேசினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீயா தாய் என்கிட்ட மன்னிப்பு கேக்குற? அவ பேசினா பேசிட்டு போட்டோம். இல்ல பாட்டி, அவங்க பேசினது தப்புதான். இதெல்லாம் எப்ப உணர்வாங்கன்னே தெரியல. ராஜா சீக்கிரமே நம்ம 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்துருவாரு. கவலைப்படாதீங்க பாட்டி. அந்த நம்பிக்கையில தான் தாய் நானும் இருக்கிறேன். கடவுள் நமக்கும் துணையா இருப்பாரு. நான் வரேன் தாயே, நீ வருத்தப்படாத. வணக்கம். வணக்கம்மா. என்ன சாமுண்டீஸ்வரி, தோல்வி பயத்துல சாமி கும்பிட வந்திருக்கியா? நீ கூட தான் கோயிலுக்கு வந்திருக்கேன். அப்போ நீயும் தோல்வி பயத்துல தான் வந்திருக்கியா? அத்த நெத்தி அடி கொடுத்துட்டீங்க போங்க. நான் தான் இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா ஜெயிக்க போறேன். என்ன டேய், நீ தோக்க போறேன்னு தெரிஞ்சும் நீ தைரியமா எலெக்ஷன்ல வந்து நிக்கிற பாரு. உன் தன்னம்பிக்கையை நான் பாராட்டி தான் ஆகணும். இப்பதான் எலெக்ஷன் வேலையே ஆரம்பிச்சிருக்கோம். போக போக யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரியும். முதல்ல நீ டெபாசிட் வாங்குறியான்னு பாப்போம், அதுக்கப்புறம் ஜெயிக்கிறத பத்திலாம் பேசலாம். உங்க ஆணவத்துக்கு இந்த தடவை சரியான பதிலடி கொடுக்காம விட மாட்டேன். யாருக்கு டெபாசிட் போக போகுதுன்னு பாப்போம். என்ன மாமுனி, உன் மூஞ்ச நீ கண்ணாடியில பாத்துட்டு தானே டெய்லி வெளியே வர. உனக்கெல்லாம் யாராச்சும் ஓட்டு போடுவாங்களா? இங்க வரு, உன் கையே உனக்கு உதவின்னு உனக்கு ஒரு ஓட்டு நீயே போட்டுக்கிறது. இன்னொன்னு அல்லக்கை சித்தப்பனே உனக்கு உதவின்னு அவன் ஓட்டும் உனக்கு போடுறது. மொத்தம் 2 ஓட்டு, மிச்சம் ஒரு ஓட்டும் உனக்கு கிடைக்காது. வீட்டோட மாப்பிள்ளையா நக்கி தின்னுட்டு இருக்கிற நீ எல்லாம் என்ன பத்தி பேசக்கூடாது. பாப்போம் இந்த தடவை யார் ஜெயிக்கிறாங்கன்னு. அசிங்கப்படுத்திட்டாராமா. டேய், இந்த தடவை ஏன் அவன் தான் ஜெயிப்பான்? உங்க திமிரு ஆணவத்துக்கெல்லாம் சாட்டையடி கொடுக்கிற மாதிரி இவன் தான் ஜெயிக்க போறான் பாரா. இந்த வாய் சாப்பிடாலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. வழக்கமா சவால் விட வேண்டியது, அப்புறமா தோக்க வேண்டியது, இதுதானே இவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன புதுசா ஜெயிக்க போறோம்லாம் சொல்ற? இவ்வளவு தூரம் நான் ஜெயிப்பேன்னு சொல்றியே நீ. ஒருவேளை நீ தோத்துட்டானா என்ன பண்ணுவ? நான் தோக்க போறதே இல்ல. அப்புறம் எதுக்கு நான் அதை பத்தி யோசிக்கணும்? ஏய், உன்ன மாதிரி திமிரா ஆணவமா பேசின பல பேரு எலெக்ஷன்ல மண்ண கவி இருக்காங்க. ஒருவேளை என் மவன் ஜெயிச்சு நீ தோத்துட்டேன்னா என்ன பண்ணுவ சொல்லு. சரி, என்ன பண்ணணும் நீயே சொல்லு.
ஏமா உனக்கு தான் ஆம்பளைங்களாலே பெருசா பிடிக்காதேம்மா. ஆம்பளைங்களை மரியாதை குறைவா தானே நடத்துவ. இதுவார் ஆம்பளைங்க நாங்க இருக்கிற வீட்டுக்கு ஓ பொண்ணுங்க 4 பேரும் வந்து முறவாசல் செய்யணும். வீட்டு வேலை பார்க்கணும், துணிமணிகளை துவைக்கணும், சமைக்கணும், பாத்திரம் கழுவணும். மொத்தத்துல எங்க வீட்டுல வேலைக்காரியா இருக்கணும். என்ன சவாலுக்கு சம்மதமா? ஏய் பொறுக்கி ராஸ்கல், யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? உங்ககிட்ட பேசுறேன்னு நல்லா தெரிஞ்சுதான் பேசுறேன். தோத்துட்டா உன் பொண்ணுங்க 4 பேரும் எங்க வீட்டுக்கு வேலைக்காரியா வந்து எல்லா வேலையும் செய்யணும். இதுதான் சவால். ஓகேவா? மாமா அக்கா கிட்ட இப்படி ஒரு சவால் விடுவாருன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்ல. அக்கா வசமா மாட்டிக்கிட்டா. என்ன பண்றான்னு பாப்போம். என்ன சாமுண்டி யோசிக்கிற? என்ன சவாலுக்கு தயாரா? டேய், உங்க முட்டாள்தனமான சவாலுக்கெல்லாம் நான் தயாரா இல்ல. என் பொண்ணுங்களை இதுல இழுத்து விட நான் தயாரா இல்ல. நீ தான் ஜெயிக்க பிறந்தவ மாதிரி வாய்க்கிழிய பேசுவியே, இப்ப ஏன் பயப்படுற? ஆ? நீ கண்டிப்பா ஜெயிப்பேன்னு நம்பிக்கை இருந்தா சவாலுக்கு ஒத்துக்க வேண்டியதுதானே? அத்த, நம்ம தோத்தா தானே கவலைப்படணும். கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம். நீங்க சவாலுக்கு ஒத்துக்கங்க. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? சவாலுக்கு ஒத்துக்கிறதா? ஆமா அத்த, கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். இந்த சவாலுக்கு நாங்க ஒத்துக்கிறோம். ஒருவேளை நீங்க தோத்துட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்? அத நீயே சொல்லு. நீ தோத்துட்டனா நீயும் உன் சித்த பொண்ணு எங்க வீட்டுக்கு வேலைக்காரனுங்களா வாங்க. அப்ப நீ சொன்னல வேலைங்கெல்லாம், அத நீயும் உன் சித்த பொண்ணு சேர்ந்து செய்யுங்க. என்ன, ஓகேவா? சகல பின்னிட்டப்பா. இவனு ரூட்லயே போயிட்டு இவனுக்கு காப்படிச்ச பத்தியா? ஃபேண்டாஸ்டிக். இவனுக்கு 2 பேர் வந்து நம்ம வீட்டுல வேலை செஞ்சா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன். சிரிப்பா வருதுப்பா. அக்கா, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. நாம ஜெயிக்கிற வழியை பாப்போம். இந்த சவால்லாம் வேணாம். உன் டிரைவர் மாப்பிள்ள பேச்ச கேட்டு சிக்கல்ல மாட்டிக்காத. என்ன சின்னத்த, 1000 தான் இருந்தாலும் உங்க புருஷனை பிரிஞ்சிருந்தாலும் அவங்க மேல லவ் குறையாம இருக்க. எங்க உங்க புருஷன் தோத்துவானோன்னு பயந்து தானே இப்படி சவால் வேணான்றீங்க? ஏய், யார பார்த்து என்ன பேசுற? எனக்கு என் அக்கா தான் முக்கியம். அந்த ஆளு தேவையில்லைன்னு தான் நான் எப்பவும் முடிவு பண்ணி என் அக்கா கிட்ட வந்துட்டேன். எனக்கு என் அக்கா தான் உலகம், அவளை மீறி எதுவுமே இல்ல. அப்ப நீங்களே சொல்லுங்க, எங்க அக்கா தான் ஜெயிப்பாங்கன்னு. எங்க வீட்டுக்கு வந்து முறவாசல் பண்ணுங்கடா முட்டா பசங்களான்னு சொல்லுங்களேன் பாப்போம். இந்த லூசு பையன் நல்லா நேரம் பார்த்து நம்மள கோத்து விடுறான். என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே. என்ன சின்னத்த யோசிக்கிறீங்க? பட்டுன்னு சொல்லுங்க. உங்க வாயால கேட்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். என்ன சந்திரா, நான் ஜெயிப்பேன்னு உனக்கு நம்பிக்கை இல்லையா? அக்கா, என்னக்கா இப்படி சொல்ற? நீதாக்கா ஜெயிப்ப. எனக்கு முழு நம்பிக்கை இருக்குக்கா. அப்ப அவங்கள பார்த்து என் அக்கா தான் ஜெயிப்பா, எங்க வீட்டுக்கு வந்து முறவாசல் பண்ணுன்னு கெத்தா சொல்ல வேண்டியது தானே? சொல்றேன்க்கா. ஏய், நீங்க தோக்க தான் போறீங்க. எங்க வீட்டுக்கு வந்து முறவாசல் செஞ்சு அசிங்கப்பட தான் போறீங்க. அப்பாடா, ஒரு வழியா சின்னத்த வாயாலேயே சொல்ல வச்சாச்சு. இப்பதான் என் மனசு குளு குளு குளுன்னு இருக்கு. ஊர்க்காரங்களா, நல்லா பாத்துக்கிட்டீங்கல்ல? இந்த சவால்ல சிவனாண்டி தோத்துட்டா பேச்சு மாறக்கூடாது. சொல்லி வைங்க. ஏப்பா சிவனாண்டி, இது நிஜமான சவாலுப்பா. இதுல தோத்துட்டா சொன்னபடி நடந்துக்கணும். யோ,
அத அங்க சொல்லு. அவங்களும் சொன்னபடி நடந்துக்கணும். சரிப்பா, சொன்னபடி 2 பேருமே நடந்துக்கணும். அத்தை, வாங்க சாமி கும்பிட்டு வேலையை ஆரம்பிக்கலாம். வாங்க அத்தை. வணக்கம், வாங்கம்மா. வணக்கம். சாமி, அத்தை இன்னைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறாங்க. அவங்க பேர்ல பேஷா ஒரு அர்ச்சனையை பண்ணி அவங்க ஜெயிக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கங்க. பேஷா பண்ணிடலாம். சாமுண்டீஸ்வரி நாமதேயஸ்ய சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியைஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம் ஓம் தேவே நமஹ, ஓம் துர்காயே நமஹ, ஓம் திரிபுவனேஸ்வரியை நமஹ. கடவுளே, முதல்ல நான் எலெக்ஷன்ல நிக்க போறேன். நான் ஒன்னும் பதவிக்கு ஆசைப்பட்டு இந்த எலெக்ஷன்ல நிக்கல. இந்த ஊர் நல்லா இருக்கணும், ஜனங்களுக்கு என்னாலான உதவிகளை செய்யணும், அதுக்காக தான் நான் இந்த எலெக்ஷன்ல நிக்கிறேன். நீ தான் எனக்கு துணையா இருந்து என்னை ஜெயிக்க வைக்கணும். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். கர்ப்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் வசும் பகபத்ர லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுः. தீர்க்க சுமங்கலி பவ, தீர்காயுஷ்மான் பவ, சர்வாபிஷ சித்திரஸ்து. அம்மா, இந்த அம்மன் அருளால நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. உங்களால ஊருக்கும் நல்லது நடக்கும். க்ஷேமமும் போயிட்டு வாங்க. அத்தை, உங்க பிரச்சாரத்துக்காக புது வண்டி ஒண்ணு அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அப்படியா மாப்ள? ஆமா ஆமா, வெளியே வந்து பாருங்க வண்டி எப்படி ஜமாயா இருக்குன்னு. ம். சித்தப்பா, அவங்கள ஜெயிக்க விடக்கூடாது. குறுக்கு வழியிலேயாவது நம்ம ஜெயிச்சே ஆகணும். நாம ஜெயிச்சு சாமுண்டீஸ்வரி மூஞ்சில கரிய பூசி அவ பொண்ணுங்களை நம்ம வீட்டுல முறவாசல் செய்ய வச்சதான் யாத்திரை அடங்கும். கண்டிப்பா செய்ய வைக்கலாம் அவனை, நீ கவலைப்படாத. நம்ம போய் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கலாம், வா. அத்தை, இந்த வண்டியில தான் நீங்க பிரச்சாரம் பண்ண போறீங்க. நல்ல ஏற்பாடு தான் செஞ்சிருக்கீங்க மாப்ள. அத்தை, இப்பவே நீங்க பிரச்சாரத்தை ஆரம்பிங்க. வாங்க வண்டியில இருங்க. சரி. வணக்கம். நான் முத இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நிக்கிறேன். இவ்ளோ நாள் நிக்காதவன் இப்ப ஏன் நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? அந்த கேடு கிட்ட சிவனாண்டி எலெக்ஷன்ல நிக்கிறதுனாலதான் நானும் நிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுடுச்சு. அந்த சிவனாண்டி ஜெயிச்சா இந்த ஊரையே நாசம் பண்ணிடுவான். லஞ்சம் ஊழல் எல்லாம் தலை விரிச்சு ஆடும். கண்டபடி கட்ட பஞ்சாயத்து பண்ணுவான். கவர்மெண்ட் கிராமங்களுக்கு நிறைய ஸ்கீம் கொண்டு வருவாங்க. அதுக்கு அலாட் பண்ற பணத்துல கையாடல் பண்ணுவான். அவங்க கிட்ட இருந்து இந்த ஊரை காப்பாத்துறதுக்காக தான் நான் இந்த எலெக்ஷன்ல நிக்கிறேன். நீங்க எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டு என்ன ஜெயிக்க வைக்கணும். அப்பதான் நம்ம ஊருக்கு என்னால நல்லது செய்ய முடியும். ஆமா, இந்த அம்மா சொல்றது கரெக்ட் தான். அதோட நீங்க என்ன ஜெயிக்க வச்சா உங்க வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களோட படிப்பு செலவை நானே ஏத்துக்கிறேன். அதோட உங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு தாலி உட்பட கல்யாண சீர்வரிசை கொடுத்து கல்யாணமும் பண்ணி வைக்கிறேன். அம்மா, நீங்க சொன்ன 2 விஷயமும் எங்களை மாதிரி பொண்ணுங்களை பெத்தவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. படிப்புக்கும் கல்யாண செலவுக்கும் நாங்க ரொம்ப திணறி போறோமா. அத நீங்க ஏத்துக்கிறேன்னு சொன்னது உண்மையிலே எங்களுக்கு
ரொம்ப சுமைய குறைக்கிற மாதிரிமா. எங்க ஓட்டு உங்களுக்கு தாமா. ம் ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து யோசிச்சு இந்த விஷயத்த செய்யறேன்னு சொல்லிருக்கீங்களே, உண்மையிலேயே பெரிய மனசுமா உங்களுக்கு. எங்க பொம்பளைங்க ஓட்டு எல்லாமே உங்களுக்கு தாமா. எங்க ஓட்டு உங்களுக்கு தான். எங்க ஓட்டு உங்களுக்கு தான். மாப்பிள்ள, நீங்க சொன்ன ஐடியாஸ் ஒர்க் அவுட் ஆகுது. இந்த திட்டத்துக்கு லேடிஸ் கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கு. லேடிஸ் எல்லாரும் எங்க ஓட்டு உங்களுக்கு தானே சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கா, உன் டிரைவர் மாப்பிள்ள சொன்னான்னு இதெல்லாம் அறிவிச்சிருக்கிற. இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும் தெரியுமா? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத ஒண்ணு. உன்னை எலெக்ஷன்ல நிக்க வச்சு உன் சொத்தை எல்லாம் அழிச்சு உன்னை நடு தெருக்கு கொண்டு வர போறான் பாரு. சின்னத்த, உங்க வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராதா? பெரியத்த எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சொன்னதுல இருந்து அபசகுணமாவே பேசிட்டு இருக்கீங்க. கஷ்டப்படுற குழந்தைங்களோட படிப்பு செலவை ஏத்துக்கிறது, இந்த மாதிரி பொண்ணுங்களோட கல்யாண செலவை ஏத்துக்கிறதெல்லாம் நல்ல விஷயம்தான். அந்த குடும்பமே உங்களை வாழ்த்துவாங்க. இது ஒன்றும் செலவு இல்லைங்க, புண்ணியம். நல்லா சொல்லுங்க மாப்பிள்ள. கடவுள் புண்ணியத்துல நம்ம நல்லா இருக்கோம். பணம், சொத்து, வசதின்னு நாம நல்ல நிலைமையில தான் இருக்கோம். நம்ம கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு கொஞ்சம் செலவு பண்ணா நம்ம ஒன்னும் குறைஞ்சிட மாட்டோம். நல்லா சொன்னீங்க அத்தை. சின்னத்த புத்தில உரைச்சா சரிதான். மாப்பிள்ள, அடுத்த தெருவுக்கு பிரச்சாரத்துக்கு போலாமா? போலாம் அத்தை. ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். அக்கா, நானும் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். வணக்கம் வணக்கம் அண்ணே வணக்கம். அண்ணே சொல்லுங்க. தம்பி, என் மவன் நிக்கிறாப்ல. தெரியும். ஆமா, குப்பத்தொட்டி சின்னத்துல ஓட்டு போட்டு என்ன? அண்ணா இந்தாங்கண்ணே ஃபோன் அடிக்குது. ஃபோனா? நாங்கள் சித்தப்பா. சொல்லு சந்திரா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிரச்சாரம் தான் போயிட்டு இருக்கு. அக்கா காரி என்ன? அவளும் பிரச்சாரம் தானே பண்ணிட்டு இருக்கா? ஆமாங்க, பிரச்சாரம் தான் பண்ணிட்டு இருக்கா. அங்க அந்த டிரைவர் பைய லேடிஸ கவர் பண்ற மாதிரி நிறைய ஐடியாஸ அக்கா கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கான். அவளும் அதை அறிவிச்சு லேடிஸ் கிட்ட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஆமாங்க, இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆண்கள் ஓட்ட குறி வச்சு அவங்கள கவர் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணுங்க. என்ன சந்திரா, இப்படி திடீர்னு சொன்னா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. நீயே ஒரு ஐடியா சொல்லு. ஒண்ணு செய்யுங்க. ஆம்பளைங்களோட வீக்னஸே சரக்கு தான். ஒரு குவார்டர் பாட்டில் ஃப்ரீயா தரேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா ஆம்பளைங்க ஓட்டு போடுவாங்க. நீங்க ஜெயிக்க அது பெரிய உதவியா இருக்கும். நீ சொல்றது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. சரி, உடனே அதையும் செஞ்சிடறேன். சீக்கிரம் செய்யுங்க, டிலே பண்ணாதீங்க. சரி சந்திரா. டேய் கூடண்ணே. சின்னத்த, குவார்டர் ஐடியாவா கொடுக்குறீங்க? அதை வச்சு உங்களை எப்படி கவுக்குறன்னு மட்டும் பாருங்க. அவனே, இந்த பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஊர்க்காரங்களாம் வராங்கண்ணே. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் 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 வணக்கம். வணக்கம். எதுக்கு எங்களை எல்லாம் வர சொன்னா? ஐயா, விஷயம் இருக்கு. அத சொல்லதான் நான் உங்க எல்லாரும் இங்க வர சொல்லியிருக்கேன். சரியா? நான் எலெக்ஷன்ல நிக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும்ல? தெரியும். எனக்கு ஓட்டு போடுறேன்னு மட்டும் சொல்லுங்க. இன்னையில இருந்து டெய்லியும் எல்லாருக்கும் ஒரு குவார்டர் ஃப்ரீ. அப்படியா? டேய், சரக்கு கொண்டு வா. என்ன சந்தோஷமா? அப்புறம் அது மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு டெய்லியும் உங்களுக்கு ஒரு மட்டன் பிரியாணி ஃப்ரீ. அவனே, எனக்கு ஓட்டு போடுவீங்கல்ல? தெய்வமே, ஆ. நீங்க சொன்னதெல்லாம் நடக்கும். சரி. தெய்வமே,
ஒரு குவார்டர் பிரியாணி தரங்குறீங்க. எங்க ஹோட்டல்லாம் உங்களுக்கு தான். ஆமா தலைவரே, எங்க உங்களுக்கு தான், ஹோட்டல்லாம் உங்களுக்கு தானே. உங்களுக்கு நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. இதாப்பா அடுத்த ஊர் தலைவரே, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. எங்க ஹோட்டல்லாம் உங்களுக்கு தான். அப்புறம் முக்கியமான விஷயம் இது மட்டும் கிடையாது. உங்களை தவிர உங்க வீட்டுக்காரமா இருக்காங்கல்ல, அவங்க ஒட்டியும் எனக்கு சேர்த்து போட வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு குவார்டர் ஃப்ரீ சலுகையா. கவலையே படாதீங்க, இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்க. இனிமே எங்க ஓட்டு மட்டும் இல்ல, எங்க மனைவிகளோட ஓட்டு உங்களுக்கு தான். சிவனாண்டி, நீங்க ஜெயிக்கிறது உறுதி. கண்டிப்பா சோனாண்டி சர கொடுங்க. டேய் சரக்கு எடுத்து குடுறா. கரெக்டா தலைக்கு 2 கொடு. ஓகே. சகல, நீங்க எங்க போயிட்டு வரீங்க? லட்டு மாதிரி ஒரு விஷயம் மாட்டிருக்குப்பா சகல. இதை மட்டும் நாம யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கிட்டேன்னு வச்சுக்கோ, எலெக்ஷன்ல கன்ஃபார்மா ஜெயிச்சிடலாம். என்ன விஷயம்? இந்த வீடியோ பார்ப்பா. நான் எலெக்ஷன் அடிக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியல. சரி, நீங்க எல்லாரும் எனக்கு ஓட்டு போறேன்னு மட்டும் சொல்லுங்க. இன்னையில இருந்து டெய்லியும் உங்க எல்லாருக்கும் ஒரு குவார்டர் ஃப்ரீ. என்னங்க இது? ஏப்பா, அவனுங்க கலிசட புத்திக்காரனுங்கப்பா. ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. இதை எடுத்துட்டு போய் அத்தை கிட்ட கொடுத்து அங்க இருக்கிற லேடிஸ்ட காட்ட சொல்லுவோம். வாங்க.